மணி இப்ப பாத்தீங்கன்னா விடிய காலத்துல 3:50 ஆகுது. ஆந்தி வேலையை நம்ம அமீர் பாயோட வீட்டு பைக் சாவி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல இறங்கி 4:45 வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. மத்தியானம் 1:30 மணிக்கு தான் நான் எழுந்தேன். எனக்கு என்னோட ஒய்ஃபுக்கும் உடம்பு முடியாதனால வேற வழி இல்லாம ஆபீஸ்க்கு லீவ் போட்டாச்சு. நம்ம மாஸ்க் மத்திய உறக்கத்துல இருந்தாலும் அவனுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு செருப்பு சுவ வெயில்ல கொஞ்ச நேரம் சானிடைஸ் பண்ணிட்டு இந்த ரூம் என்னோட கல்யாணத்தை அப்ப கட்டினது. எங்க ரிசப்ஷனுக்கு வாங்கின பேனர் எப்படி யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. என் ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரியே எங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் கட்டில ஆர்டர் போட்டாரு. நண்பங்களே நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் காலியானதுனால மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு எப்படா சேலரி வரும் ரீலோட் பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ்க்கு ஊருக்கு போன காலகட்டத்துல நம்ம நண்பர் ஒருத்தர் மூச்சு பேச்சு இல்லாம கடந்தாரு. என்னோட ஒய்ஃப் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்தி திருப்பி என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நம்ம வீட்ல வழக்கமான இன்னைக்கு மில்லட் தோசையானா பிரெக்னன்ட் லேடியோட அசத்தல் சட்னியும் கூட டேஸ்ட் எந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா சட்டியை வலிச்சு சாப்பிடுற லெவலுக்கு. ஒய்ஃபுக்கு உடம்பு முடியலனாலும் எனக்காக பண்ணதுக்கு ஒரு இம்மா சைஸ் உமா. மத்தியான புரோட்டீனுக்கு தேவையான மிக்ஸ் தால் எடுத்துக்கிட்டு என்னோட ஒய்ஃப் ஒரு பக்கம் பாத்திரம் தேக்காத நான் அடுப்புல ஏத்த ஆரம்பிச்சிட்டேன். என்னோட லாஸ்ட் 2 நாள் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரைஞ்ச சன்னாவியும் டாலியும் புரோட்டீன் சாப்பிட்டதுனால என்னாச்சுன்னு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி பேக் டு தி ரொட்டீன். எங்க அம்மா மரத்துல சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் வீடியோ வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்றதுல பிஸி ஆயிட்டேன். என் ஒய்ஃபுக்கு முடியாதனால இன்னைக்கு எங்க அம்மா தான் டால வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரவுன் ரைஸ் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துலயும் ஹெல்த் கான்சியஸா மாறிட்டாங்களாம். என்னோட பிரெக்னன்ட் லேடி இரும்புற சவுண்ட கேட்டீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. அடிவயிறு வலிக்கிற லெவலுக்கு இரும்புறாங்க. நாளைக்கு தான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதனால அவங்களுக்கு சுடுதண்ணியை போட்டுட்டு இன்னொரு பக்கம் எங்க அம்மா வந்து ரெஸ்ட் எடுக்காம அந்த இரும்பு இதையும் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா எப்பயுமே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருந்ததா சரித்திரமே இல்ல. நான் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணம் இப்ப வந்துச்சு. எங்க வீட்டுல கட்டையா அப்புறம் பல பூனைகள் உழவறதுனால நம்ம வீட்டு பூனையா அவளோட குட்டியை இடத்த கைமாத்திக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் என் பெட்ரூம்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை கொடுத்துட்டு உடம்பு கொஞ்சமா பரவாயில்லையா இருந்ததுனால நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அண்ட் வெல்கம் பேக் டு பழனி படிக்கிட்ட செத்துக்கிற 50 நாள் பந்தயத்துல 38வது நாள். எப்பயும் போல நான் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா நான் லீவ் போட்ட 2 நாள் இன்னைக்கு கவர் பண்ணணும்னு நினைச்சு அப்பர் படி ஸ்டார்ட் பண்ணி செஸ்ட் ஆர்ம்ஸ் பேக் ஷோல்டர்னு முடிக்கிறதுக்குள்ள டங்கு வரை கலந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்கு வர சாப்பிட்டுட்டு சந்தைக்கு வர போக வேண்டியதா இருந்துச்சு. கொஞ்சமா நல்லா இருந்த உடம்ப சம்பவம் பண்றேன்ற பேர்ல அடி நடிச்சு மறுபடியும் உடம்பு பழைய மாதிரி சரியில்லாம ஆயிருச்சு. வீட்டுக்கு வர்றப்போ மணி 10க்கு மேல ஆயிருச்சு. என்னோட ஒய்ஃபுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம தூங்காம தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. எங்க அம்மா தான் அதனால எல்லா வேலையும் பண்ணிட்டு நாளைக்கு விடிய காத்தால 5 மணிக்கு அவங்களோட வேலையை நோக்கி ஓட போறாங்க. சாட்டர்டே சண்டே என்னோட ஒய்ஃபுக்கு இவ்வளவு நல்லா போகும்னு நினைச்சு கூட பார்க்கல. இருந்தாலும் நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்படுறத கஷ்டப்பட்டு செய்ய நாளைக்கு பார்ப்போம்.